ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மற்றவங்களுக்கு எல்லாம் மட்டன் கிரேவி பண்ணிட்டேன். நான் எனக்கு வந்து zucchini இருந்துச்சா, அதை வச்சு ஒரு தோசை மாதிரி, அதாவது இது தோசையிலையும் வராது பேன் கேக்லேயும் வராது. ஸோ நான் என்ன பண்ணேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, zucchiniயை துருவி தண்ணி எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரு முட்டை, 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு, இவ்வளோத்தையும் பெப்பரும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எந்த மசாலா வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் zucchini தான். நான் பைண்டிங்க்கு தான் அந்த எக்கும் கோதுமை மாவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதில் மெயின் இது வந்து அந்த zucchiniயை துருவிட்டு கண்டிப்பாக புளியணும். புளியலேன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து ஓவராட்டு லிக்விட் வந்து வெளியே வந்து ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். இந்த பர்டிகுலர் ரெசிபி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயில் ஊற்றி, அதாவது குழந்தைங்களுக்கு பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை வந்து சின்ன சின்ன ஃப்ரிட்டர்ஸ் மாதிரி எண்ணெயில் வந்து தோசைக்கல்லில் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றி நீங்கள் 2 சைடும் இந்த கட்லெட்லாம் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணலாம். நான் வந்து ஒரு தோசை பேன் கேக் மாதிரி பண்ணிட்டேன். ஸோ நான்ஸ்டிக் பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூனில் 1 டீஸ்பூன் ஆயில். அதில் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த zucchini மிக்ஸ்சரை வந்து நல்ல ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இந்த zucchini வந்து ரொம்பவே லோ அண்ட் கேலரி, அதனால் இந்த ஒரு பர்டிகுலர் இது வந்து எனக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு சாப்பிட்டதுக்கப்புறம். அண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதாவது zucchiniயை வந்து எப்படி சேர்த்துக்கணும், ஒரு மெயின் டிஷ்ஷாட்டு எப்படி சேர்த்துக்கணும்னு உங்களுக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா இந்த டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது, நமக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும், அதே டைமில் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாகவுமே இருக்கும். நீங்கள் வந்து நான் இதுக்கு கூட இது ஆக்சுவலி ப்ரிட்டி பிளாண்டாக இருக்கும், அதனால் நான் வந்து இந்த ஷெஷ்வான் சாஸு இல்லைனா அந்த மாதிரி சாஸ் வச்சு சாப்பிடுவேன். இப்போ அடிப்பக்கம் வெந்தவுடனே நீங்கள் இதை வந்து ஃப்ளிப் பண்ணிடுங்க. ஃப்ளிப் பண்ணி கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிறிஸ்பியாக வரும். நான் அந்தளவுக்கு எண்ணெய் விடலை, அதனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்டான தோசை மாதிரி எனக்கு வந்து கிடச்சிச்சு. ஸோ இதை வந்து 2 பக்கமும் ஃப்ளிப் பண்ணி குக் பண்ணேன். ஃப்ளிப் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃப்ளிப் பண்ணணும் நீங்கள், இல்லாட்டி குட்டி ஃப்ரிட்டர்ஸ் மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னோடய லஞ்சாக இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன்.